மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். மெய் என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதிலுடைய தொடர்ச்சி. ஏதாவது இருந்தால் கேளுங்க. உபதேசம் காலையில் கொடுத்துட்டேன். அது தியானம் பண்ணுற ஃபார்முலா அதுதான். மறுபடியும் டவுட் இருந்தால் நீங்கள் போகும்போது கேட்டுக்குங்க. தருமுறைக்காரருக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக விளக்கணும். உங்களுக்கு சொல்லிட்டேன். தியானம் பண்ணுற ஃபார்முலா அந்த சீட்டில் முன்னாடி பேசியில் இருக்குது பாருங்கள். இதை மெயினாக அந்த மூல மந்திரங்கிறது அன்பே செய்வோம். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் படிக்கட்டி கூட பரவாயில்ல. 5 பாடல் இருக்கும், அதை கூட விட்டுருங்க. நான் உங்களுக்கு நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் வீடியோ. கொஞ்ச நாளைக்கு மனப்பாடம் ஆகுதுன்னு அந்த வீடியோ ஆன் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா அது போல இப்போ செய்கிற மாதிரி செய்வேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அதை கேர் பண்ணிக்க வேண்டாம். கண்ணை மூடி செய்யுங்க. ஆமாம், ஏதாச்சும் உங்களுக்கு மாறி போயிட்டாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய வேலை அந்த நாடி சுற்றி போயிடுச்சு 3 to 5 நிமிஷம். மூச்சை நேராக ஏற்றி இறக்குறது 3 to 5 நிமிஷம். புரு மையத்தை கவனிக்கிறது 10 to 20 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு கம்மி வேண்டாம், 20 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். கீழே உடல் சமநிலை தேவை. புரு மையத்தை விட்டுட்டு உடல் முழுவதும் நினைங்க மூச்சு எப்படி ஏற்றி இறக்குதுன்னு. அது வந்து ஒரு 3 to 5 நிமிஷம். அதை முடிச்சுக்கிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சொல்லிவிட்டு கையை குமிச்சு ஓம் சாந்தி சொல்லி முடிச்சுக்குங்க. அதுலேயே நீங்கள் எப்படி செய்யணும் அதில் சொல்கிறது பார்த்தீங்களாவே வந்துடும். அது பிறகு செய்யுங்க, சரியாயிடும். இப்போ உங்களுக்கு வேல் கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. காலையில் நீங்கள் என்ன தருமபுரி கையாக ரொம்ப தூரம் வந்திருக்காரு, நீங்கள் எதாவது இருந்தால் கேளுங்க, தப்பு இல்லை. தெளிஞ்சிருந்தால் ஓகே. இன்னும் ஏதாவது 1-2 டவுட்டு கேட்கலான்னு இருந்ததுன்னா கேட்டு தெளிவுபட்டுருங்க. யூடியூப்ல வந்து வாய்ப்பை வச்சு நிறைய தெரிஞ்சு அதை கேட்டு இது பண்ணிக்கலாம். மனசுக்கு நிறைய சந்தோஷமா இருக்குது. அதை வச்சு அந்த சாமி கிட்ட போகணும் அப்படின்ட்டு அந்த உதாசீனத்துக்கு மட்டும் குரு கிட்ட அதனுடைய இதோட வரலாம் அப்படின்றதுக்கோசரம் அது மொழியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதாக வந்தான். அதாவது வந்துங்க ஐயா, தீட்சை அப்படிங்கிறதுக்கும் உபதேசம் அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான். உபதேசம் அப்படின்னா தேசம்னா இடம், பொருள். ஆன்மீகத்தில் பொருளை பிரித்து விளக்கம் சொல்லணும். அதுதான் அறிவின் தெளிவே ஆன்மீகம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாம போனாலே வேதாந்தம். மண்ணை தோன்றி தண்ணி கண்டால் அன்பு தங்கச்சி, என்னை தோன்றி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்த காடு, அங்கே ஆதி வீடு அந்த காட்டில். சாதாரணமாக 4 பாடுற மாதிரி வச்சுருக்கான் படத்தில். எவ்வளோ உயர்ந்த தத்துவம், எவ்வளோ தத்துவம். அப்போ ஆதி வீடு எல்லாத்துக்கும் பூர்வியான வீடு. ஆதி தான் வீடு, ஆதி தான் மூலம், ஆதி மூலம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சதுன்னா சித்தாந்தம், தெரியலன்னா ஊருக்குள்ள சொன்னோம்ல அவங்களுக்கெல்லாம் வேதாந்தம் பேசிட்டு போகிறவன். வேதாந்தம்னா ஒன்றும் தெரியலின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கல, முடிவு தெரியாது. வேதாந்தத்தில் முடிவு இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். புராணங்கள் கதைகள் எல்லை இல்லை அதுக்கு. சித்தாந்தத்தில் எல்லை உண்டு. இது பைபாஸ். ஊருக்குள்ளே சந்து வந்தெல்லாம் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் போயிடும். மேலே போயிட்ட பிளைட்டில் போகிறது இது சித்தாந்தம். அது வந்து சும்மா உள்ளுக்குள்ளே மொள்ள நடந்து போகிற மாதிரி. அதனால் உங்களுக்கு வந்து வேறு எது இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வேறு என்ன டவுட்டு கிளியர் பண்ணிங்க. சந்தேகம் தெளிதல் தான் ஆன்மீகம். மற்றபடிக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவை. அந்த கட்டமைப்பு இல்லைன்னா மனிதன் வந்து தாறுமாறாக போயிடுவான். வெளியே இருக்கிற கட்டமைப்பு நமக்கு வேணுங்க. நீங்கள் 25 கல்யாணம் பண்ணீங்க, அதே மாதிரி 25 கல்யாணம் பண்ண மாதிரி 50 உங்களால் நீ மனைவி வெளியே சுற்ற முடியுமா? சரி, அப்போ 50 ஒரு தரம் மாறிக்கிறீங்கல்ல. அப்போ 50 வந்து என்னென்னா 50 இருக்கிற மாதிரி 75 செய்ய முடியுமா? அப்போ பேரம்பேத்தி தானே கூட்டிகிட்டு போகிறீங்க வெளியே.
ஆனால் 25 மனைவி கூட்டிகிட்டு போனீங்க, 50 பையனையும் பிள்ளையும் மனைவி கூட்டிகிட்டு பெருசாக பெரிய குடும்பத்தோடு போனீங்க, 75 நீங்கள் புருஷனோட 2 பேர் பேரம் பேத்தி கூட்டு போய் இந்த 2 விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு பேரன் தானே, பேரன் வந்துட்டா பேரன் மேலே தான் கனவு இருக்கும். அப்போ அந்த ரேஞ்சு வர வர நம்ம அதிலேருந்து மாறிக்கணும், நாம் தான் உருவாக்கணும். நன்மைக்காக கட்டி நீங்கள் அது சடங்கு அமாவாசை கண்டா போகணும், பௌர்ணமி கண்டா போகணும், வெள்ளிக்கிழமை கொண்டா ஏதாச்சும் ஆயிருமான்னு நினச்சிட்டா அங்கே ஒன்றும் இல்லைன்னு மனசில் தெகிரி வர்ற வரைக்கும் அந்த வழிபாடு இருக்கணும். இல்லைன்னா நான் அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீ அறிவில் தெளிவடைகிறதுக்கு அங்கே போகணும். நீயே வேண்டான்னு ஒதுக்கணும். நான் ஒதுக்கிட்டுனா நாளைக்கு போகும்போது செருப்பு வார் இருந்து போச்சுன்னு வைங்க, செருப்பு வார் இருந்து போச்சுன்னா தியானம் பண்ணுறவர் எங்கேயும் போக வேண்டானார். இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிருந்தா செருப்பு வார் வந்திருக்காது. உனக்கு நினைப்பு அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. நீ தெளிகிற வரைக்கும் அதை விடக்கூடாது, தெளிஞ்சதுக்கப்புறம் விட்டுறணும். அது வரைக்கும் நீ வரவு சொல்ல வச்சுக்கணும். அதுதான் ஆன்மீகத்தை. அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறோம். அது இல்லாததுக்கு வர முடியாது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். அதுலேயே பிடிவாதமாக இருக்கக்கூடாது. பிடிவாதமாக இருந்தால் சண்டை வந்துடும். நான் தான் முதல் பூஜை பண்ணுவேன், எங்கள் அப்பம் கட்டினது, நான் தான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு. அறிவறிஞ்சவன் மதத்தில் இருப்பானுங்க. இது என்ன வித்தியாசம்னா, தியானம் செட் ஆகிருக்குது, தியானத்தில் தெளிவடைஞ்சிட்டேன்னா எந்த மனித வழிபாட்டிலையும் உங்களுடைய மத வழிபாட்டை கலந்துக்குவீங்க. ஆனால் நீங்கள் அதில் சடங்குகளை ஏற்றுக்க மாட்டீங்க. தெரியாத மாதிரி போய் நிற்பீங்க, வந்துடுவீங்க. ஊரில் கோயில் கூடுது, நாயம் கூடுதுன்னா போவீங்க, ஐடியா சொல்ல மாட்டீங்க. நீங்கள் அறிவில் தெரிஞ்சிட்டீங்க, ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆன்மீகத்தை உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன அடையாளம்னா, எந்த சடங்கு சம்பிரதாயத்திலையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் கலந்துக்குவீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க, கண்டுக்காத மாதிரி தூரம் வந்துடுவீங்க. இதுதான் நீங்கள் ஆன்மீகத்தில் தெளிஞ்சு போகிறதுக்கு அடையாளம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா சடங்குகளையும் நெவந்துடுவீங்க. இதெல்லாம் பொழப்புக்காக டைம் பாஸுக்காக ஏற்படுத்தின வேலை. அது இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை விட பேரின்பம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் சிற்றின்பம், இது பேரின்பம், குறையாத குறைவில்லாத இன்பம். பேரின்பம் பேரறிவு, இது சிற்றின்பம் சிற்றறிவு. இந்த அறிவு அவ்வளவுதான். இது பேரறிவு பேரின்பம். இது சிறுவாழ்வு, அது பெருவாழ்வு. சரி, இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறல, மூச்சு பயிற்சி பண்ணுறப்ப இந்த ஒரு நாளைக்கு ஒரு கலை ஓட்டி எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கலையில் அப்படி எந்திரிக்கிறப்ப அந்த நாளில் கரெக்டாக எந்திரிச்சிக்கிறோம். இப்போ பௌர்ணமின்ற டைமில் அது அன்னைக்கு தேர்வு வளர்ப்பில்லைன்றப்ப சனிக்கிழமை சந்த கலையில் எந்திரிக்கிறோம். அன்னைக்கு பௌர்ணமின்றப்ப என்ன கலையில் எந்திரிக்கிறது? அதாவது நீங்கள் கலையை கடைப்பிடிக்கிறதுனா நான் பின்னாடி கொடுத்துருக்குறேன் இந்த ஷோட்டில். அந்த கடை பிடிக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஆசை, நிறைய ஆசை வந்துருக்கேன். அதாவது நீங்கள் கரெக்டாக பின் பாயிண்ட் பிரகாரம் எந்திரிக்கணுங்கிறதுல வாரத்தில் வந்துங்க ஆணுக்கு 3 நாள், பெண்ணுக்கு 3 நாள், குருவுக்கு 1 நாள் இருக்குது. திங்கள் புதன் வெள்ளி பெண்ணுக்குரிய நாள். திங்கள் புதன் வெள்ளி பெண்ணுக்குரிய நாள். சனி ஞாயிறு செவ்வாய் ஆணுக்குரிய நாள். புரியுதுங்களா? வியாழன் வந்து குருவுக்குரிய நாள். குருவுக்குரிய நாள். ஆணுக்கு 3, பெண்ணுக்கு 3, குருவுக்கு 1, மொத்தம் 7 நாள். திங்கக்கிழமைனா உங்களுக்கு வந்து வலது நாசியில் பயிற்சி தொடங்கணும். பெண்ணுக்குரிய நாள். எந்த பக்கம் தொடங்குறோமோ அதே பக்கம் முடிச்சுக்கணும். 5 நிமிஷம் செஞ்சால் இதில் தொடங்குறீங்க, இழுக்கிறீங்கன்னா இதில் இழுத்து 5 நிமிஷம் செஞ்சுட்டு முடிச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமைனா இங்கே தொடங்கணும். அதாவது வந்து ஆணுக்குரிய மூச்சு அப்பா மூச்சில் தொடங்கணும். மறுபடியும் புதன்கிழமைனா பெண்ணுக்குரியது அம்மா மூச்சில் தொடங்கணும். வியாழக்கிழமைனா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற வியாழக்கிழமையாக இருந்தால் அப்பா மூச்சில் தொடங்கணும். அமாவாசை நோக்கி போகுதில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பௌர்ணமி, அடுத்து இந்த 15 நாள் எதை நோக்கி போகுது? பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்புரம் எதை நோக்கி போகுது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் செய்ய முடியும். இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்களா என்னால் விளக்க முடியாது. அது செய்ய முடியும். அதுக்காக தான் நீங்கள் இந்த பக்கமே தொடங்கி இந்த பக்கமே முடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. 4 பிரகாரம் நாடி சுற்றி போகிறதுனா கொடுத்துருக்குறேன். அது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அகத்தியர் கலையில் இருக்கிறது கொடுத்துருக்குறேன். அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இந்த 3 நாள் பெண்ணுக்கு 3 நாள், ஆணுக்கு 3 நாள் பிரச்சனை இல்லை. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வியாழக்கிழமை வருதில்ல, இப்போ பௌர்ணமி வந்துருச்சு. இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற வியாழல்ல அது அமாவாசையை நோக்கி போகுது. அப்பானுடைய மூச்சில் தான் தொடங்கணும். அமாவாசை அப்பாவுக்குரியது உயிர். அமாவாசை அப்பாவுக்குரியது,
சந்திரன் அம்மாவுக்குரியது. அப்போ என்னென்னா அமாவாசை வியாழக்கிழமையாக இருந்தால் இங்கே தொடணும். அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் அமாவாசைக்கு அப்புறம் வர்ற வியாழக்கிழமை வருதில்ல, அது பௌர்ணமி நோக்கி போகுது. அமாவாசைக்கு அப்புறம் வர்ற வியாழல்ல இங்கே தொடங்கணும். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமாவாசைக்கு அப்புறம் வர்ற வியாழல்ல இடது பக்கம் தொடங்கணும். பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற வியாழல்ல வலது பக்கம் தொடங்கணும். மற்ற நாள் பிரச்சனை இல்லை. திங்க தொடங்குறீங்க, செவ்வாய் தொடங்குறீங்க, திங்கள் தொடங்குறீங்க, நல்ல செவ்வாய் தொடங்குறீங்க, புதன் தொடங்குறீங்க. வியாழன் வந்து அமாவாசைக்கு அப்புறம் வர்றதா இருந்தால் இங்கே தான் தொடங்கணும். பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றதா இருந்தால் இங்கே தான் தொடங்கணும். வெள்ளி மறுபடியும் இங்கே தொடங்கணும். சனி இங்கே தொடங்கணும், இங்கேயே முடிக்கணும். ஞாயிறு இங்கேயே தொடங்கணும், இங்கேயே முடிக்கணும். செவ்வாய் இங்கேயே தொடங்கணும், இங்கேயே முடிக்கணும். அது அந்த முன்னாடி போட்டுருப்பாருங்க. இதில் இந்த இதுலேயே இருக்கும் பாருங்க. அதில் நல்லா கிளீனாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குதுங்கிறாங்களே பாரு. புரியுற மாதிரி இருக்குதுங்களா? நல்லா அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நீங்கள் கரெக்டாக கடை பிடிக்கணும்னா அது அடுத்தாப்புல பிரிண்டில் அதை கூட எடுத்துடலான் இருக்கிறேன். ஏன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பவராக இருக்கிறவங்க தான் அதை ஞாபகப்படுத்தி செய்ய முடியும். நீங்கள் ஈடுபாடாக இருக்குது. பையன் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் நிற்காது. அதனால தான் எப்பவுமே தொடக்கம் இதில் தான் தொடங்கி இதிலேயே முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. இது ப்ராப்ளம் இல்லை. நாடி சுற்றி வந்து அம்மா மூச்சு இடகளை. ஏன்னா எந்த தப்பாக இருந்தாலும் அம்மா பார்த்துக்குவா. அப்பனுக்கு பொறுமை பத்தாது. அதனால் அப்பங்கிட்ட மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுல்ல. தப்பு பண்ணா அம்மா சீலை பிடிச்சிட்டு தான் ஒண்டிக்கிறீங்க. குழந்தை நீங்கள் ஏதோ பையனை மிரட்டின அம்மாட்ட போய் ஒட்டிக்கிறான்ல. அதான் இந்த பக்கமே தொடங்கி இந்த பக்கமே பண்ணுனா இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், அதை விட்டுருங்க. ரெண்டாவது இதெல்லாம் கூட என்னென்னா, இதெல்லாம் வந்து எதுனா இதெல்லாம் உங்களுடைய டைம் பாஸுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் கடைசியாக இங்கே கவனிக்கிறீங்க பாருங்கள். இதில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் இருங்க. இதெல்லாம் ஒரு டைம் பாஸுக்காக உட்காந்த உடனே கவனின்னு சொல்லலாம், மனசு அலைபாயும். அதுக்காக இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுறதெல்லாம் ஒரு அது மனமது செம்மையானாலும் மந்திரம் செவிக்க வேண்டாங்கிறார் அகத்தியர். இங்கே கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை எவ்வளோ நேரம் கவனிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன வருமானம் சம்பாதித்த கொடுக்கும். அதுதான் சம்பாதித்து கொடுக்கணும். இதையும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்குறேன். அதையும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. நீங்கள் எப்போ தவம் பண்ணாலும் இந்த நாடு சுற்றி பண்ணணும். இப்படி வச்சு பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், யூடியூப்பில் அனுப்புகிறேன். செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? எங்கே உபதேசம் வாங்கினீங்க? இப்போ எந்த இடத்துல நினச்சி பண்ணுறீங்க? தவம் பண்ணிட்டு வரீங்களா? அதான் இப்போ இந்த நாடி சுற்றியா? நாடி சுற்றி நான் சொன்னதையும் பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் பண்ணுற நாடி சுற்றி எப்படி பண்ணுறீங்க? மந்திரங்க சொல்லி பண்ணுறீங்களா? இல்லை எப்படி பண்ணுறீங்க? அது அதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதான் எந்த பக்கம் தொடங்குறீங்களோ அதுதான் முறை. இப்போ இந்த பக்கம் தொடங்கினா முடிக்கிறப்ப இதுலேயே தான் முடிக்கணும். இதில் தொடங்கினா இதுலேயே தான் முடிக்கணும். நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதே பக்கம் தொடங்குங்க, இதே பக்கம் முடிங்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு அது அடுத்த பிரிண்டில் அதையும் எடுத்துடுவேன். அது வேண்டியதில்லை. இதுலேயே இடதுநாசிலேயே தொடங்குங்க, இடதுநாசிலேயே முடிச்சுக்குங்க. 3 to 5 நிமிஷம் செய்யுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 1. ரெண்டாவது கையை சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றி இறங்குங்க. இந்த உயிர் நாடியிலேருந்து புருவம் இப்போ ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை 3 to 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கை 2 சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு நேராக உயிர் நாடியிலேருந்து புருவ மையம், புருவ மையத்துலேருந்து உயிர் நாடி நேராக ஏறி இறங்குறது. யூடியூப்பில் மற்றதெல்லாம் சொல்கிறத கவனிக்காதீங்க. இந்த ஏறி இறங்குறது 3 to 5 நிமிஷம். 3 to 5 3 நிமிஷத்துக்கு கம்மி பண்ணாதீங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே பண்ணாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் புருவ மைய தவம், புருவ மைய தவம். அது பண்ணும்போது எறும்பு ஓடுற மாதிரி கூசுற மாதிரி பல விதமாக தெரியும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும். வண்டு சத்தமெல்லாம் கேட்கும். இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன்னா நைட்டே உங்களுக்கு சில்லு வண்டு சத்தம் கேட்கும். அப்போ உங்களுக்கு தொட்டு கொடுத்துட்டேன்னா வீட்டுக்கு போனீங்களா, நாளைக்கு பண்ணும்போதே காதில் இந்த காட்டு ஃபாரஸ்ட் பக்கமான ஒரு சத்தம் வரும்ல, சில்லு வண்டு சத்தம், அது உங்களுக்கு வரும். நைட்டே வந்துடும். நாளைக்கு பண்ணிங்களா அது வந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ரசிங்க. அதனால் என்னமோ காதில் கில்லு வண்டு சத்தம் வருதுன்னு காதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. எல்லாம் ஆடி அடங்கிடும். அதெல்லாம் வெளியே வரும். மானம் இருட்டுதில்ல,
இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே மானத்துக்குள்ளே போகிறீங்க, இதுக்குள்ளே மானம் இருக்குது, அண்டத்தில் உள்ள பிண்டத்தில், அப்போ ஒவ்வொன்றா சந்திக்கிறீங்க. அப்புறம் சந்திரன் வரும், சூரியன் வரும், எல்லாம் வரும், ஒவ்வொன்றா காட்டும். அதெல்லாம் பல வருஷம் ஆகும், இப்போ காட்டாது. இப்போ உடனே ஏதோ ஒரு சவுண்டு வரும், அதை நீங்கள் வந்து அப்படி உள்வாங்கிங்க. என்னமோ சவுண்டு வருதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இதில் இந்த தவத்தினால வர்ற மாற்றத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. ஏதாச்சும் இயற்கையாக உடல் சரியில்லை, ரெகுலராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது போங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. மெடிடேஷன்னால சில மாற்றம் வரும் உடம்புல, அது நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க, தானாக சரியாயிடும். ஏன்னா நம்ம கஷ்டமான மெடிடேஷன் எதுவும் கொடுக்கல, நினைவுக்கு தான் கொடுத்துருக்குறோம், நினைக்கிறது தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் அப்படி இந்த 5 நிமிஷம் இங்கே ஒரு 10 நிமிஷம் கவனிச்சுட்டு இந்த நாடி சுற்றி 3 to 5 மூச்சை ஏற்றி இறக்குறது நடுநாடி மூச்சு அக்னிக்கலை, இது ஒரு 3 to 5, இது 10 to 20 முடிச்சுட்டு உடல் சமநிலை தவம், அது 3 to 5 நிமிஷம். இங்கேயே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. இங்கேயே நினச்சிக்கிட்டு இருந்தால் வெளியே போகிற வரணும், இங்கே மனசு தொடர்ந்து இங்கே நிற்கக்கூடாது. உயிராற்றல் இன்னொருத்தன் பார்த்தா நம்மளது இழுத்துரும். அதனால் உடம்பு சமநிலை தவம் வரணும். இதை கீழே இறக்கிக்கணும், அப்புறம் நார்மலுக்கு வந்துடும். உடல் சமநிலை தவங்கிற போது அந்த மூச்சு எப்படி ஏறி இறங்குதோ அதை கவனிங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இங்கே கவனித்த மாதிரி பர்டிகுலர் ஒரு இடத்த கவனிக்காதீங்க. ஆக்னியில் கவனிக்கும் போது மட்டும் தொடர்ந்து இதை கவனிங்க, கண்ணை மூடிக்கிட்டு. இதை முடிச்சுட்டா உடல் சமநிலை தவங்கிற போது அது எப்படி ஏறி இறங்குதோ அதனுடைய போக்குலேயே போங்க. அது ஒரு 3 to 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து உயிர்கள் வாழ்த்து இந்த மாதிரி வச்சுருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை சொல்லி தேய்ச்சிங்க. அந்த கேசட் அனுப்பிச்சி விட்றேன், அது ஒரு நேரம் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். வேறு என்ன கேட்குறீங்க நீங்கள்? நிறைவுங்களா? நீங்கள் எதாவது கேட்குறீங்களா? சொல்லுங்க. என்னன்னா அந்த மூச்சு பயிற்சி அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னா உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகி இந்த மூக்கே வந்து அடைச்சி மாதிரி ஆகிடுது. மூக்கு ஃபுல்லாக சளி பிடிச்ச மாதிரி, சளிக்குள்ள எதுக்கு என்ன தெரியல, ஃபுல்லாக உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிடுது. அதாவது காற்று தான் ஆக்சிஜன் தான் ஹைட்ரஜனாக மாறுது. விஞ்ஞானத்தில் விஞ்ஞானம் ஆக்சிஜன் ஹைட்ரஜனாக மாறுது. அந்த ஆக்சிஜன் அதிகம் ஆகும்போது சூடாகும்ல, உள்ள அந்த சூடை சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்குன்னு பயந்துக்கூடாது. அந்த சூடு உங்களை உடம்பு கெடுக்காது. ஏன்னா உடம்புல ரசாயன மாற்றம் வருது ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நைட்டு படுக்கும்போது ஏதாவது ஒரு எண்ணெய் மாற்றி மாற்றி வைக்காதீங்க. நெல்லெண்ணெய்னா நெல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய், அதை ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று வைங்க. ஏதோ ஒரு நாளைக்கு அதை ஒரு நாளைக்கு மாற்றி வைக்க வேண்டாம். ஒரு 5 சொட்டு தொப்பு இல்லை நைட்டு படுத்துக்கிறீங்கல்ல, வெறும் 5 சொட்டு செய்யுங்க. இது ஒரு மெத்தேடு. இல்லை உடம்பு அப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் நைட்டு இளநீ வாங்கி சீவிடுங்க. லைட்டாக விரல போதுற அளவுக்கு ஓட்டையை போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அவங்க வாங்கிட்டு வந்து பனங்கல்கண்டு இருக்குல்ல, பனங்கல்கண்டு ஒரு 5-6 பீஸு அதில் போட்டு மூடிடுங்க. மேலே அந்த ஒரு துணி கட்டிடுங்க, காற்று வெளியே வரதில்ல. இந்த குடிக்கிற அளவுக்கு வெட்டி தரான்ல, அதில் பனங்கல்கண்டு ஒரு 5-6 பனங்கல்கண்டு போட்டு வெள்ளை துணி போட்டு வடிகட்டி வச்சுருங்க. வெடிக்கிற வரைக்கும் ஊறட்டும். காலையில் எடுத்து துணியில் வடிகட்டி, ஏன்னா உள்ள டஸ்ட்டு கஸ்ட்டு இருக்கும், நம்மள அறியாத எறும்பு கூட ஏறி இருக்கலாம். காலையில் வடிகட்டி அதை குடிச்சிருங்க. குப்புன்னு இறங்கிடும் சூடு. இந்த 2 தவிர வேறு வழி இல்லை. எண்ணெயிலேயே சரியாயிட்டா விட்டுருங்க. ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்குது, காய்ச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுனா இளநீரில் பனங்கல்கண்டு வாங்கி போட்டு குடிங்க. வேறு எந்த வைத்தியமும் இதுக்கு இல்லை. சரி சார். இன்னொன்று அந்த மாதிரி அந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு வரப்ப ஃபுல்லாக உஷ்ணம் ஏற்படுறதுனால என்னாச்சுன்னா அந்த இங்கே என்ன வாசனை, எதுவுமே வாசனை ஒன்றும் தெரியலையே. பத்துக்குச்சி கொடுத்தனாலும் சரி, சாம்பிராணி போட்டாலும் சரி, எந்த வாசனையுமே தெரிய மாட்டேங்குது. அந்த சில இடத்துல சாக்கடைக்கு போயிருந்தா கூட அங்கே எப்படி இருக்கும் வாசனை, அது கூட என்னன்னே ஒன்றும் தெரியல. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதுக்காக ஐயா கிட்ட கேட்கலாம். நீங்கள் அதாவது என்னென்னா சித்த நிலைக்கு போகிறீங்க, சித்த பிரம்மமாங்க. ரொம்ப ஓவராக போகிறீங்க. கடவுளை உடனே அடையணும். உங்கள் மனம் எப்படி விரும்புதுன்னா உன்னை எப்படியாவது வந்து அடையணும்னு நினைக்கிறீங்க. கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண வேண்டாம். நெல்லாக இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா இந்த வெளி இது மாற்றி இப்போ நீங்கள் எல்லாம் இந்த சத்தத்தையெல்லாம் கடந்து பனிலிங்க இருந்து மேலே போக இப்போ நீங்கள் கைலாயெல்லாம் போகிறீங்களா சொல்கிறாங்கல்ல, கைலாய அந்த என்ன சொல்கிறாங்க ஹரித்துவார் அங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அங்கே போயிட்டு நிசத்தமாக இருக்குதில்ல காற்று, பனிலிங்கமாக இருக்கும்ல காற்று சில சிலுன்னு அடிக்கும்ல. இங்கே ஊருக்குள்ள இருக்கிறது மரம் அடிக்கிற காற்றெல்லாம் சத்தம் வரும், அங்கே சத்தமே வராது. ஆனால் சிலுன்னு இருக்கு. அப்போ என்னென்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்க. அப்போ இங்கே போகிற போது என்ன ஆகுதுன்னா இந்த வெளியே இருக்கிற நினப்பெல்லாம் கூட உங்களுக்கு வர்றதில்லை. அதனால் உள்ளுக்குள்ளே அந்த காற்றினுடைய சுவாசம் மட்டும் போயிட்டு வரும்.
அதனால உங்களுக்கு காற்றுல வந்து எது அசுத்தம் இருக்காதல்ல. மண்ணில் வந்து கெட்ட வாசம் வரும், நீரில் கெட்டது கலக்கி இருப்பாங்க. அதான் நெருப்பும் காற்றுக்கும் பரவாது, நெருப்பில் கெட்டது போட்டாலும் எரிஞ்சு போயிருமில்ல. ஆச்சா, நீரிலையும் மண்ணிலையும் தான் கெட்ட வாடை வரும். நெருப்பை தாண்டி நெருப்பு வந்து எல்லாத்தையும் எரிச்சு போடும், அங்கே கெட்ட வாடை வராது. அதை எரிச்சுட்டா காற்றுக்கு போகும்போது தூய்மையாக போயிடும். அதனால் உங்களுக்கு காற்று போயிட்டு வந்துருக்கு. நீங்கள் மூச்சு பயிற்சி ரொம்பலாம் பண்ணுறதுனால அது உடம்பை சுத்தப்படுத்தி காட்டுது. அதை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒவ்வொருத்தரையும் பண்ணுன்னா அதை கொஞ்சம் நிறுத்தி கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்க. இதை அனுபவிங்க. இதுதான் அடுத்த நிலைக்கு போகிறது. அது கொஞ்ச நாளைக்கு அதையுமே மறந்துடுங்க. நம்ம இந்த இதுலாம் இருக்குதுன்னு இதை சந்தோஷப்படுத்திக்கிட்டு எனக்கு இப்படி இருக்குது பிடிக்குது, நிலா தெரிஞ்சுது, சூரியன் தெரிஞ்சு, சந்திரன் தெரிஞ்சுன்னா கூட அதனால் அவங்க எல்லாம் வேலைக்காரன் தான், சிவனுடைய வேலைக்காரன் தான். இவங்களெல்லாம் கடந்து ஒன்றுமில்லாத இடத்துக்கு நம்ம போகணும். 10 மலை சொல்லியிருப்போம்ல, திரு கைலாய மலை. அதில் திருமலையிலேருந்து திரு கைலாய மலை வரைக்கும் சொல்லிக்கிறேன்ல, 10 மலை போயிடணும், கைலாயத்துக்கு போயிடணும். இந்த கையில் தான் லயம் இருக்குது. இதுதான் இந்த கைலாய மலை, இதுதான் உயர்ந்த மலை. மலை இந்த மலை கையில் இருக்குதுன்னு தானே கையில் மலை கொண்டு போகிற சாமி எது? எல்லா சாமியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. கையில் மலை தூக்கிட்டு போகிற சாமி எது? அது ஒன்று தானே மலை தூக்கிட்டு போகுது. அது மலை, அதனுடைய வாய் ஏன் எப்படி இருக்குது? ஏன் அது முருகனையெல்லாம் அழகாக படிச்சிருக்கான், அதுக்கு முன்னாடி வாய் ஏன் எப்படி படித்தானா? எனக்கு கடவுளை வேணா படிப்பான். காற்று உங்கள்கிட்ட எப்படி காட்டுறது? காற்று உள்ளே இருக்குதுங்கிறது எப்படிங்க காட்ட முடியும்? பழம் ஊதுறீங்கல்ல குழந்தைக்கு, ஊதும் போது வாய் உப்புதே இல்லையா? அப்போ அந்த காற்று இருக்குது. அப்போ நீ காற்றா மாறணும். அப்போ காற்றா மாறினா மலையை கூட தூக்கிட்டு போயிடலான்னு அடையாளம். பூகம்பம் வந்துருச்சுங்கிறான், தண்ணி வந்துருச்சுங்கிறான், கடல் கரையை வாங்கிருச்சுங்கிறான், வெள்ளம் வந்துருச்சுங்கிற அபாயம். தண்ணி வருது தான், ஆனால் தண்ணி தானாக வருமா? புயல் இல்லாத வருமா? புயல்னா காற்று தானே. அவன் தான் முருகன், அவன் தான் போர்ஸ், மூச்சே முருகன். முருகனே மேலிருந்து எவன் கோச்சிக்கிட்டு வரான்? மேலிருந்து எவன் கோச்சிக்கிட்டு வரான்? முருகன் தானே கோச்சிக்கிட்டு வரான். விநாயகன் அவனுக்கு பேர் என்ன? ஞான கொழுந்து. கொழுந்து ஆகுமா? விநாயகனுக்கு பேர் என்ன? ஞான கொழுந்து. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போட்டில் ஏற்றினை. இந்துனா சந்திரன், இளம்பிறைனா துக்குள்ளுட்டு தான் இருக்கான், இளம்பிறைனா கொஞ்சம் தாங்க இருக்கான். அப்போ அவனுக்கு பேர் அது. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை. சிவனுடைய பையன் தானே நந்தினா சிவன். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போட்டு. அவன் ஞான கொழுந்து, இவன் ஞான பழம். அவன் தான் கடவுள். முருகனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை. சுப்பனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை. வயிறு ஜீரணம் அப்படின்னு எதாவது சுக்கு டீ குடிக்கிறீங்கல்ல, சுக்கு தட்டி போட்டு குடிக்கிறீங்கல்ல, எவ்வளோ இருந்தால் முதல் உதவி வயிற்றை கிளியர் பண்ணுறது சுக்கு தானே. அதனால் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. அவன் தான் உயர்ந்த கடவுள். அது வெளியே இருக்கிறவனுக்கு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காற்று தான் கடவுள். ஏன்னா அந்த காற்று தானே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகுது. இங்கே இருக்கிற தண்ணி அங்கே வலிச்சிக்கிட்டு போகுது, இங்கே எரியிற நெருப்பை வலிக்கிட்டு போகுது. காற்றை யாரும் அழிக்க முடியாது, காற்று மற்றதை அழிச்சிடும். சார் இன்னொன்று, நைட்டு ஒரு 8 மணி 9 மணி இல்லை ஒரு 7 மணிக்கு மேற்பட்டு இருந்துச்சு. இப்போ தானாகவே ஒரு அனல் இப்போ பந்தம் பிடிச்சி இப்படி பக்கம் காட்டணும்னு வச்சுங்க, அது தெரியுது. யாருமே இல்லை அந்த இடத்துல, அனல் மட்டும் அப்படி லேசாக அனல் வீசுது லைட்டாக. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதாங்க. இது என்னென்னு கேட்டிங்களா, சில பேர் கோயிலில் தீர்த்தங்கீது வந்ததுன்னா சில பேர் சாமி ஆடுவாங்கல்ல. சாமி ஆடுவாங்கன்னா நாம் என்ன நினச்சிக்கோம்னா, சில பேர் வந்து அதை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, மட்டமாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கக்கூடாது. தனக்குள்ள ஒரு ஈகோ வளர்த்திக்கிறது எண்ணம். ஆஹா நான் சாமி ஆடுறேன்னா நீ சாமி ஆடுறான்னு சொல்லுவாங்க, எனக்கு இது வந்து சொல்லுதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கன்னு. நாம் இந்த நேரத்தில் என்ன நினைக்கணும்னா, நாம் இதுக்குள்ளே நமக்கு முன்னாடி அது தெரியுது இது தெரியுது, சாமி ஆடுறேன், எங்களுக்கெல்லாம் சாமி பிடிச்சிருக்குதுன்னா, இப்போ நாம் விவேகானந்தர் கும்பிட்றோம், ரமண மகரிஷி கும்பிட்றோம், வள்ளலார் கும்பிட்றோம், வேதாத்திரி மகரிஷி கும்பிட்றோம், அப்புறம் ராமகிருஷ்ணர் கும்பிட்றோம், அரவிந்தர் கும்பிட்றோம். இவங்கெல்லாம் உயர்ந்த ஞானிகள் தானுங்க. இவங்க யாராவது சாமி ஆடினாங்களா? எந்திர மந்திரம் கட்டியிருக்கிறாங்களா? அவங்கள விடவா நம்ம உயர்ந்த மனிதன்?
அவங்ககிட்ட வந்து ஆடாத சாமியை நம்மகிட்ட வந்து ஆட போகுது. இதில் மனசுக்குள் ஃபிட் பண்ணிக்கிறது. ஆடுறாங்கல்ல, ஒரு 4 பேர் தண்ணி கொண்டு ஊற்றுறாங்கல்ல, அவங்கள பார்த்தா அந்த நேரத்தில், அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்கள பார்த்தா மதிப்பு கொடுக்குற மாதிரி அவங்க உயர்வாக ஈகோவாக நினச்சிக்கிறது. அப்போ இவன் அடுத்த வருஷம் நம்பி வரும் தன்னையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. அந்த ஆட்டம் மொட்டா குதிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இது சுயமாக வளர்த்திக்கிற ஈகோ அல்லது கற்பனை. அது வந்து கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, 0% கூட சம்மந்தம் இல்லை. எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுங்க கடைசி காலத்தில். எதுவுமே நீங்க அதெல்லாம் இனிமேல் எதுவுமே கட்டுக்காதீங்க. இந்த கண்ணு இல்லைன்னா இங்க இது வந்து இங்க மகாவிஷ்ணு இருக்காரு, புருவ மையம் தான் மகாவிஷ்ணு. எல்லா குதிரையும் அவர் இழுத்து பிடிச்சிக்குவார். இங்கே உட்காந்தீங்களா, இங்கிருந்து தான் எல்லாம் செங்ஷன். இதுதான் செங்ஷனுங்க, இதுதான் ஹரித்துவார், இதுதான் ஆச்சுங்களா. திரிவேணி சங்கமமும் இதுதான், குருட்சேத்திரமும் இதுதான் ஆச்சுங்களா. எல்லாமே இந்த இடம்தான், புருவ மையம் தான் அதுக்கு உண்டான இடமெல்லாம். அந்த குதிரையில் பகவான் எப்படி பிடிச்சிருக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் பிடிக்கணும். கடவுள் நம்மளை வண்டி உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு போவாரா? அப்படி ஏன் காட்டுறான்? அர்ஜுன் உட்காந்துருக்கிறான், பகவான் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. இது எவ்வளோ பெரிய பாவமாக தெரியுது நமக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் உள்ளேருந்து அவர் ஓட்டுறாரு நம்மளை, அதை நாம் நினச்சிக்கணும். அவர் தான் உள்ளேருந்து நம்மளை ஓட்டுறாரு. ஆமாம், நம்மளை ஓட்டிகிட்டு இருக்காருன்னா உள்ளேருந்து, உனக்குள்ளேருந்து நான் உன்னை ஓட்டிக்கிட்டு போகிறேன்டான்னு அதில் காட்டுறாரு. பகவான் இருந்து ஓட்டுறாரு. அவர் வெளியேறிட்டு ஒன்று, நான் உன்னை விட்டு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறாரு. நான் உன்னை விட்டு போகிறதுக்குள்ளே தெரிஞ்சுக்க, காசு பணமுனாலும் விட்டுட்டு போகிற பொருளுக்கு அலைஞ்சி ஏன்டா வீணாக போகிறீங்க அப்படிங்கிறாரு. அதனால் விட்டுட்டு எத்தனை நாளைக்கு இருந்தாலும் விட்டுட்டு தான் போவோம். ஆமாம், நம்மளை இரவல் கொடுத்தவும் விடமாட்டான். அதனால் இதையெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த பிளாக் பேஸ் மட்டும்தான் தெரியும்னு ரொம்ப நாள் ஆகும். சத்தம் கேட்கும். ஓ ஓ பிரபஞ்சத்தில் விண்ணு சொல்லண்டா 3 சத்தம். டிஸ்கவரியில் போட்டு பார்த்தீங்களா தெரியும், டிஸ்கவரியில் நிறைய வந்துருச்சு. அந்த பிளாக் பேஸ்ன்னு போட்டிங்களா வரும். அந்த சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கொடுப்பான். அதுதான் ஓமுங்கிறது வந்து ஒரு மதத்துக்கு சொந்தமான எழுத்து கிடையாது. பிரபஞ்ச சுழலும் போது அதுக்கு வந்து நம்ம சித்தர்கள் ஓமுன்னு கண்டுபிடிச்சி பேர் வச்சுருக்காங்க. அந்த பூமி சுழலுது, இந்த பொதுவான வார்த்தை, இந்த வார்த்தை, அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்கணும். ஒரு காலத்தில் அந்த சத்தமும் அடங்கிடும். அது அடங்கிருச்சுன்னா அப்புறம் நிசத்தமாக இருக்கிறது சுத்த வெளி மட்டும்தான், சுத்த வெளி மட்டும்தான். ஏன்னா நம்ம இந்த இதெல்லாம் கடந்து போகணும். இப்போ முன்னாடி சந்திரன் தெரியுதில்ல, இதில் பண்ணும்போது சந்திரனும் உங்களுக்கு தெரியும், சூரியனும் தெரியும். நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ சந்திரனை பார்க்குறீங்க, சூரியனை பார்க்குறீங்க. இதையும் கடந்து மறுபடியும் போல் சில நட்சத்திர மண்டலங்களும் தெரியும். அமாவாசை 2-3 நாள் இருக்கும்போது வந்ததுன்னா நட்சத்திர மண்டலம் தெரியுதில்ல. அப்புறம் அந்த நட்சத்திர மண்டலம்லாம் கடந்து போயிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருள் வெளிக்கு போயிடுவீங்க. இருள் வெளி தான் பூர்ண நிலை. அதுதான் நம்மளுடைய இருப்பிடம், உயிரினுடைய இருப்பிடம். உயிர் இயக்கம் வெளிச்சத்தில் இருக்குது, உயிர் இருப்பு இருள் இருக்குது. அதனால தான் இருள் இருக்குது. அதனால் இந்த வெளியே தெரியறதெல்லாம் நம்ம இந்த வருஷமாக பல வருஷமாக கற்பனை பண்ணி பார்த்து கோயில்லையும் சொந்த பந்தத்துலேயும் நிகழ்ச்சியிலையும் பார்த்து மனசில் பதிவு பண்ணியிருப்போம். படுத்திருக்கும் போது இப்போ உங்கள் மனசு வந்து சுத்தமாக இருக்கிறதுனால அது வந்து நிசத்தமாக நிறை மனமாக இருக்கிற போது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து போகும். அதுக்குள்ளே நீங்கள் மனசு கொடுக்காதீங்க, அதில் சிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் ஒன்று சொன்னால் கூட நடக்கும், அதை நீங்கள் வெளியே காட்டிக்காதீங்க. நான் சொன்னால் நடக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க, அதையும் சொல்லாதீங்க. கண்ணு, ஏன்னா தியானத்தில் உங்களுக்கு கிடைக்கிற காட்சியை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கு தான் படாத பாடுபடுறோம். என்ன நினைப்பான், ஒருத்தன் தூத்துவான், ஒருத்தன் வாழ்த்துவான். நல்லா இருக்கிறவன் ஓடுவான், பரவாயில்ல ஆதிமூலம் வந்து ரொம்ப நாளாக ஆன்மீக ஈடுபாடாக இருக்கிறான், நல்ல பையன், அவன் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் இருக்குமாப்பான்னு சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான், ஆதிமூலம் கிடக்கிறான், நான் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிறேன், நான் காளியாம்மாளை கும்பிடாதவனா, நான் தினம் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்ணுறேன், எனக்கு கிடைக்காத காளியாம்மாளை இவனுக்கு கிடைக்க போகிறான். அந்த பாபாவுக்கு காளியாப்பா காய்ச்சி கொடுக்குறான், எனக்கு குடிக்க மாட்டாலும் சொல்லுவான். பாபா சுத்தமாக இருக்கிறானே, அவன் பீடி குடிச்சிட்டு இருந்தாலும் யாருக்கும் துரோகம் பண்ணுறது இல்லையில்ல, துரோகம் பண்ண அந்த படத்தில் காட்டுவான்ல. அப்புறம் எனக்கு கிடைக்காத காய்ச்சினா அவன் நல்ல நேர்மையாக இருக்கிறான், மற்றவங்களுக்கு நல்ல செய்வோன்னு நினைக்கிறான் அந்த கதாநாயகன். ஆனால் இந்த பூசாரி சொல்லுவான், 3 வேளை குளிக்கிற 6 வேளை பூஜை பண்ணுறேன்னா நீ எல்லாம் பூரா திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா, சாமி வேறு சொல்லி கொள்ளையடிச்சா எப்படி வர? சாமி சொல்கிறது எனக்கு ஒரு 4 பாயிண்ட்டு அது நடக்கிறதுல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வெளியே எதையுமே சொல்லக்கூடாது. வெளியே எதை சொன்னீங்களாலும் அடுத்தாப்புல உங்களுக்கு அந்த காட்சி தடைப்பட்டு போகும், அது உங்களை விட்டு போயிடும். ரகசியம் காப்பான் காப்பாதவங்ககிட்ட ரகசியம் நிற்காது.
அது வந்து நின்று பார்க்கும், இவன் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு அது போயிடும். இப்போ நான் ஏன் 500 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, 5 பேர் வருவாங்க. ஆனால் அடுத்த மாதம் பௌர்ணமிக்குள்ள 500 ஃபோன் வந்துடும். ஆனால் வர்றது 5 பேர் வருவாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு பொக்குன்னு போகக்கூடாது, நான் சொல்லிடுவேன். 8 மேலே ஆனவங்க உபதேசத்துக்கு வராதிங்க, என்னுடைய சப்ஜெக்டை கேளுங்க. வந்தாலும் உபதேசம் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும் எதாவது சொல்லி தருவேன். 8 தாண்டினவங்க உபதேசத்துக்கு வராதிங்க. அவங்களுக்கெல்லாம் நிற்க அவன் சொல்கிறத தான் நான் கேட்கணும், நான் சொல்கிறத நீ கேட்க முடியாது. ஏன்னா அதனுடைய பதிவு பூரா அங்கே கொட்டுறதுக்கு வரும். அது அது எப்பவும் போல் கோயில் குளத்துக்கு போய்கிட்டு சுற்றிக்கிட்டு காலை தோட்டுறது நல்லது. நிற்காது, நம்ம சொல்கிறது நினைவில் நிற்காது. 8 எடுத்தால் தான் 8 உபதேசம் வந்தால் கொடுப்பேன். 8 தாண்டினவங்களுக்கு யாருக்கும் உபதேசம் தரமாட்டேன், தர்றதில்லை. ஆன்மீக விளக்கம் மட்டும் கொடுப்பேன். 8 தாண்டினவங்களுக்கு ஆன்மீக விளக்கம் கொடுப்பேன், அறிவினுடைய தெளிவு கொடுப்பேன். தியானத்துக்கு உபதேசம் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு ஒரு இடத்துல நிற்காது. ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணி கேட்க நம்மக்கிட்ட, தலை வலிக்குதுங்க, தலை சுற்றுதுங்க, கண் எரியுதுங்க எல்லாம் சொல்லுவாங்க. இது சின்ன வயசாக இருந்தால் சமாளிக்கலாம். இதுலேயும் அந்த மாற்றம் வரும், இதெல்லாம் எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே இறை சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, நல்லா இருக்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, கெட்டியாக பிடிச்சிக்குங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஆன்மீக சிந்தனை வந்தாலும் எந்த காட்சிகள் வந்தாலும் வெளியே சொல்லாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கு அவங்க தகுதி இல்லாதவன். உன்னை ஒருத்தன் வந்து தூத்துவான், ஒருத்தன் போட்டுருவான். அதனால் வெளியே சொல்லாத. நாம் வந்து நம்மளோட, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு தானே பசியாக இருச்சு. நீங்கள் சாப்பிட்டது அவனுக்கு பசியாருமா? அவனுக்கு பசியாக இருக்கணும்னா அவன் சாப்பிடணுமில்ல, அவனுக்கு உடம்பு சுத்தம் ஆகணும்னா குளிக்கணுமில்ல. புரியுதுங்களா? அப்போ நாம் இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க. முக்திங்கிறது ஒருத்தர் வாங்கிட்டு போய் ஒருத்தர் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் வர வேண்டியது இல்லையே. ஏற்கனவே தருமபுரியிலேருந்து ஒரு 30 பேத்துக்கு மேலே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. தருமபுரிக்கார ஒரு 30 பேத்துக்கு மேலே வந்திருக்காங்க 2-3 வருஷத்தில். அப்போ நீங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது. நாம் வந்து உணவு இருக்கிற இடத்துல காட்டுறோம், நீர் இருக்கிற இடத்த காட்டுறோம், உடை இருக்கிற இடத்த காட்டுறோம், குடியில் இருக்கிற இடத்துல காட்டுறோம். இங்கே போய் குளிச்சுக்க, நீர் அங்கே இருக்குது. அங்கே போய் சாப்பிடு, உணவு அங்கே இருக்குது. அங்கே போய் துணி போட்டுக்க, அங்கே இருக்குது. அங்கே போய் குடியில் இருக்குது, படுத்துக்க. இந்த நாளை நான் செய்ய முடியுமா உனக்கு? அப்போ நாளை இருக்கிற இடத்த காட்டுவாங்க. யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்கணுமில்ல இடத்த. அப்போ முக்தி வந்து நாம் கொடுக்க முடியாது. நாம் ஒன்று புத்தி கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? புத்தி வச்சு நீ தான் முக்தி அடையணும். புத்தி உள்ள பிள்ளை பொழைச்சிக்கிறாங்கல்ல, புத்தி உள்ள பிள்ளை புத்தி கொடுக்குறோம், புத்தி உள்ள பிள்ளை பொழைச்சிக்கலாம். முக்தி கொடுக்க முடியாது. இதுதான் கட்டமைப்பு. அதனால் அனைத்தும் உங்களுக்குள்ளே இருக்குது. நாகராஜ் தான் கடவுள், சிவமும் நீங்கள் தான் ஜீவனும். இப்போ ஜீவனாக இருக்கிறீங்க, இந்த ஜீவன் சிவமாகணும், இந்த ஜீவன் சிவமாகணும். அதனால தான் நான் ஒரு சங்கல்பம் செட் பண்ணியிருக்கேன், உருவாக்கியிருக்கிறேன். நான் சங்கல்பம் தவம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு மறுபடியும் அனுப்புகிறேன். அந்த சங்கல்பம் நான் உருவாக்கியிருக்கேன். அதை நீங்கள் தவம் முடிஞ்சோடனே அதை நீங்கள் டெய்லி வாழ்த்திக்கலாம். திருவருள் கருணையினால் என் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபோதங்கள் பாதுகாக்கட்டும், நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், சித்தம் ஜீவமாகட்டும், சிவமே பூரணமாகும், சிவமே பூரணமாக முடியும். இது நான் உருவாக்கின சங்கல்பம். உங்களை அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் ஐயா வாழ்க்கை. வேற என்ன சமாச்சாரம்? சரிங்களா? வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.